தமிழன் சற்று விந்தையானவன். பிறர் செய்யும் தவறுகளை புள்ளிவிவரத்தோடு சுட்டிக்காட்டுவான். அதே தவறை தான் செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்தி விடுவான். எதிர்வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகளின் செயல்களிலெல்லாம் குற்றம் காணுவான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் செய்யும் தவறுகள் அவன் கண்ணுக்கு தெரியாது. கையூட்டு பெறுவது குற்றம் என்று வாய்க்கிழிய பேசுவான். ஆனால் இவனுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் ஃபார்மாலிட்டி ஏதாவது இருந்தா பார்த்துக்கலாம் சார், பார்த்து பண்ணுங்க என்று இவனே லஞ்சத்தை துவக்கி வைப்பான். எம்எல்ஏ கொள்ள அடிக்கிறார் சார் என்று கூறுவான். ஆனால் சென்ற தேர்தலில் அந்த கொள்ளையனுக்கு வாக்களித்தவர்களில் இவனும் ஒருவனாக இருப்பான். வெட்டியாக பொழுதுகளை கழிப்பான். நேர மேலாண்மை என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் சிக்னல் எனும் சமிஞ்சையில் பச்சை விளக்கு எரிந்துவிட்டால் இவன் எழுப்பும் ஒலியில் முன்னால் இருப்பவர்களுக்கு மாரடைப்பே வந்துவிடும். தாய்மொழியை இவனைப் போல் உலகில் யாராலும் நேசிக்க முடியாது. டாடி வெயிட்டிங், அங்கிள் ஆண்டிக்கு பை சொல்லிட்டு கிளம்பு என்று பேசி தமிழை வளர்ப்பான். இன்னொரு விந்தை என்ன தெரியுமா? இவன் தமிழின தலைவன் என்று கொண்டாடிய யாருமே தமிழர்கள் கிடையாது. வந்த திரைப்படம், வரப்போகும் திரைப்படம் என அனைத்து படத்தின் வரவு செலவும் லாப நட்டங்களும் இவன் விரல் நுனியில் இருக்கும். ஆனால் உள்ளூர் எம்எல்ஏவின் பெயர் தெரியாது, எம்பியின் பெயர் தெரியாது, தன் தொகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் என்ற கணக்கு தெரியாது. 5 வருடம் 10 வருடம் வாழ்நாள் கொண்ட தனது வாகனத்தை பார்த்து பார்த்து பராமரிப்பான். ஆனால் 60-70 ஆண்டுகள் நிற்காமல் 365 நாளும் ஓடக்கூடிய தனது உடலை எப்படி பராமரிப்பது என்று இவனுக்கு தெரியாது. நேற்று மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்ல இப்படி ஆடி இருக்கணுங்க, இந்த படத்தை இப்படி டைரக்ட் பண்ணிருக்கணுங்க, அரசாங்கம் இந்த திட்டத்தை இப்படி பண்ணிருக்கணுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அலசி ஆராயக்கூடிய அறிவு இவனுக்கு உண்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் தன்னோட சொந்த வேலையை செய்யறப்போ 1000 சொதப்பலை பண்ணி வாங்கி கட்டிப்பான். பாவம் என்ன செய்வான்? முள்ளு இருக்க இடத்தை தேடி போய் காலை வச்சுட்டு முள்ளு குத்திடுச்சுன்னு முள்ள குறை சொல்லியே பழக்கப்பட்டுட்டான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, பக்குவப்பட்ட மனிதன் என்பவன் யார் தெரியுமா? தான் செய்யும் தவறை நெஞ்சை நிமிர்த்து துணிவோடு ஏற்றுக்கொள்பவனும் பிறர் செய்யும் தவறுகளை பெரும் தன்மையோடு மன்னிக்கக்கூடியவனும் தான் பக்குவப்பட்ட மனிதன். நம் வீட்டு பிள்ளைகளை கவனமாக பார்த்து வழிநடத்துங்கள். இந்த சமூகத்திற்கு ஒரு மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய நன்மையே ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்குவதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில் எது அடிப்படை, சமூகத்தின் அடிப்படை எது, எது அவசியம், எது அத்தியாவசியம், எது பொழுதுபோக்கு, எது விளையாட்டு, எது கேளிக்கை என்பதை பகுத்து பிரித்து உணரக்கூடிய அறிவை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். கேளிக்கைக்கு அத்தியாவசியம் போன்ற முக்கியத்துவத்தை கொடுத்து அடிப்படை தேவைகளை கண்டுகொள்ளாமல் கடந்து போய்விடாதீர்கள். ஒரு மொழியின் பாதுகாப்பு அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது. முடிந்தவரை பிறமொழி கலவாமல் பேசுங்கள். குழந்தைகளுக்கு பேச பழக்குங்கள். ஒழுக்கத்தை விட்ட சமூகம் வெற்றி சமூகமாக மாறாது. வெறும் பொருளாதார வெற்றி என்பது மட்டுமே வாழ்க்கையின் வெற்றி ஆகிவிடாது. லட்ச லட்சமாக எப்படி சம்பாதிப்பது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தாலும், உளவியலாக ஒரு குடும்பத்தை நடத்தும் சிந்தனையை, அறிவை, ஆற்றலை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் கொடுக்க தவறிவிட்டால் நீங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியாளர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.